வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி மாவட்டத்தில் எழுத்துமட்டுவாள் என்ற இடத்துல 30 பரப்பு உறுதிக்காணி விற்பனைக்கு வந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காணியினுடைய பிரதான வீதி காபட் வீதியாக காணப்படுகிறது. இந்த காணியின் உறுதி 2 உறுதியாக இருக்குது. ஒன்று முன்னுக்கு இருக்கிறதுக்கு 5 பரப்புக்கு தனியொரு உறுதியாகவும், பின்பகுதியில் இருக்கிற 25 பரப்புக்கு தனி உறுதியாகவும் காணப்படுகிறது. முப்பதுக்கு மேற்பட்ட பயன்தரு பனைமரங்கள் இந்த காணிக்குள்ளே அமைஞ்சிருக்குது. அதுகளை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். எஞ்சியவை விற்பனை செய்யவும் முடியும். அவ்வாறு அமைந்த நல்ல ஒரு 30 பனைமரமும் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்குது. உறுதிக்காணி தேடும் உறவுகளுக்கு இது ஒரு நல்ல காணியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் 30 பரப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வீட்டையும் கட்டிக்கொள்ளலாம். அதே நேரம் நீங்கள் ஒரு தென்னந்தோப்பு உருவாக்கி கொள்ளலாம், மாந்தோப்பு உருவாக்கி கொள்ளலாம். இவ்வாறு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது. இந்த காணியினுடைய விலை பார்த்தோம் என்று சொன்னால், முன்னுக்கு இருக்கிற 5 பரப்புக்குரிய தனி உறுதிக்குமான விலை 4 லட்சம் பரப்பு என்பது, பின்னுக்கு இருக்கிற 25 பரப்புக்கும் தனி உறுதி, அந்த தனி உறுதிக்கு 3.5 லட்சம் என்பதும் உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள், கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணி ஏனையின் வீதியில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. ஏனையின் வீதியில் இருந்து வார இந்த காணிக்குரிய வீதியும் காபட் வீதியாக காணப்படுகிறது. காபட் வீதி கரையோட இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த இதில் கம்பிக்கட்டை போடப்பட்டிருக்கிறதுக்கு உள்பகுதி முழுக்களும் இந்த காணிக்குரிய எல்லையாக காணப்படுகிறது. இதில் தூண் போட்டிருக்கிறது இந்த காணியினுடைய எல்லை. இதில் போகிற பாதை இப்போ கலோரஸ் இங்கே தங்கி நின்று பின்னால் மைன்ஸ் அடிக்கிறோம். அதனால் இந்த பாதை ஒன்று இருக்குது. இதுவும் காணிக்கு உள்ளே சேர்மதியானது தான் இந்த பாதை. இதை முழுமையாக நீங்கள் அடைத்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணியினுடைய பின் எல்லை வரைக்கும் நாங்கள் இப்பொழுது சென்று பின் எல்லையிலிருந்து முழுமையாக பார்வையிடுவோம். என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. இந்த காணிக்கு போகிற பாதையினுடைய மற்ற பகுதி யாழ் மாவட்டமாகவும், இந்த காணி அமைந்திருப்பது கிளிநொச்சி மாவட்டமாகவும் காணப்படுகிறது. இந்த பாதை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டம் பிரிகிற ஒரு பாதையாகவும் இது காணப்படுகிறது. இந்த காணிக்கு அருகாமையில் அயலும் காணப்படுகிறது. அயலோடு ஒரு கூடின ஒரு காணியாக இருக்குது. பக்கத்தில் அயலும் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பயம் கொள்ள தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற காணிகள் எல்லாமே தென்னியெல்லாம் வச்சு நல்ல செழிப்பான தென்னியல் எல்லாம் வளர்ந்து நிற்கிறதுனால இந்த காணிக்கை தென்னை மாவெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது. டொமேசி எல்லாம் இந்த அயல் காணிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல செழிப்பாக வளர்ந்து நிறைய காய் காத்திருக்குது. டொமேசி வைப்பதற்கும் உகந்த ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது.
இந்த காணொளியை பார்வையிடும் நீங்கள் உங்களுக்கு இந்த காணி பிடித்திருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் கதைச்சு பேசி வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன். பார்வையிட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் நேரடியாக சென்று பார்வையிடுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மேற்கொண்டு கதைச்சு பேசி இந்த காணியை நல்ல ஒரு முறையில் வாங்கி கொள்ளலாம். எனது காணொளிகளை பார்வையிட்டு எனக்கு ஆதரவளிக்கும் என் தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆதரவு தான் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. நீங்கள் இல்லாமல் எனக்கு இந்த வளர்ச்சி ஒரு துளி கூடையும் வளர முடியாது. உங்களுடைய ஆதரவுகளுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த காணியினுடைய பின் எல்லையையும் நாங்கள் முழுமையாக பார்வையிட்டு சுற்றி பார்வையிட்டு கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்வோம். நன்றி உறவுகளே, முழுமையாக நீங்கள் இந்த காணொளியை பார்வையிடுங்கள். பிடித்திருந்தால் எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்று, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக் இருக்குது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்று, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி உறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.